கனவிலோ நீதான் புள்ள. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ப்ரிவியூவில் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ தான் இதை ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் எடிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தாலும் ஓகே தான். இல்லை தெரிஞ்சவங்க வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிகினர் ஸ்டெப் இருக்கும், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வரும். அது ரெண்டு பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு தேவையான மெட்டீரியல், சாரி என்ன சொல்கிறது, நம்ம அந்த கோயம்புத்தூர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. சாப்பாடு போடுவாங்க, அதுக்கு ஏது அன்பளிப்பு அப்படின்னுலாம் அலௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இதுக்கு வந்து இமேஜ் தந்து இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுங்க அப்படின்னு தந்தது வந்து சந்தோஷ் எடிட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறான். ஓகே, அப்படியே கண்டினியூஸாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து அலைட் மோஷன் ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஓகே இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இங்கே ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை வந்து க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், பயப்பட வேணாம். இதை வந்து ஓகே ரெசல்யூஷன் காமிக்கும் 4:5 1080 60 பிளாக் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இங்கே கிளிக் பண்ணதும் மறுபடியும் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதும் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அவங்க வந்து என்ன இருக்கும், இமேஜ் அண்ட் ஷேப் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து இந்த பாக்ஸ் ஷேப், டெலிட் பண்ணி மறுபடியும் காமிக்கிறேன். இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஷேப் அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்க, சர்க்கிள் பக்கத்துலேயே பாக்ஸ் இருக்கும். இந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணால் ஸ்க்ரீனில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பயப்பட வேணாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிடலாம். இந்த வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்துடலாம். ஓகே, நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன், நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, மறுபடியும் அந்த லேயர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 டாட் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஃபில் இருக்கும், ஃபிட் கிடையாது, ஃபில் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஃபில் கொடுத்துக்கலாம், ஃபில் ஆர் ஃபிட் கொடுத்துக்கலாம். ஓகே, லைட்டாக ஸ்க்ரீனில் டச் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு 30 செகண்ட் தேவை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து கிளிக் பண்ணிடலாம், அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2 செகண்ட் தான் இருக்குது. கிளிக் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு விண்டோ வரும் கீழே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டாட் இருக்குது, அதை அப்படியே லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க. இது பத்தில் இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாக வந்து 30 செகண்ட் கரெக்டாக 30 செகண்டில் வச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போது இதை ஆட் பண்ணிவிட்டோம். நமக்கு அடுத்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங் தேவை. மறுபடியும் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சாங் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ வச்சுருக்கேன். ஓகே, ஒரு வீடியோ நான் சாம்பிள் வீடியோ ஒரு இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. ஓகே, இந்த மாடல் தான், இந்த சாம்பிள் வீடியோ தான். அந்த வீடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளிக் பண்ணிடுறேன். நமக்கு இந்த வீடியோவில் ஆடியோ மட்டும் தேவை. ஸோ இது ஒரு வீடியோ, பயப்படாதீங்க, ஒரு வீடியோ தான். ஓகே, ஒரு வீடியோ இங்கே கிளிக் பண்ணி மேலே 3 டாட் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். ஓகே, ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ லேயர் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆடியோ லேயர். கீழே அந்த வீடியோ நான் இப்போ ஆட் பண்ணாலும் அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துடலாம். ஓகே, இந்த நமக்கு வீடியோ தேவையில்லை, அதில் இருக்க ஆடியோ மட்டும் தான் வேணும். ஸோ பண்ணிவிடும். ஓகே, அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஒரு இமேஜ் தேவை. ஸோ மறுபடியும் அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வியூ ஆல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து எடிட் பண்ணி இதே இமேஜ் இது எவ்வளோ செட் இருக்கும், எனக்கு இது இருக்க செட்டை தான் அப்படியே நான் அனுப்புகிறேன். ஓகே, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஓகே, இந்த இமேஜ் நான் எடுத்துடுறேன். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்க்ரீனில் கரெக்டாக ஓரளவு பெருசாக இருக்கும். 2 விரல் யூஸ் பண்ணி இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக கொஞ்சம் கீழே வச்சிடலாம். ஓகே, இது சம் செகண்ட் வரைக்கும் நான் இதை ட்ராக் பண்ணிடுறேன். ஓகே, அந்த லேயரில் கிளிக் பண்ணி இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டுட்டு இந்த ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஒரு 7 செகண்ட் வரைக்கும் பண்ணிடுறேன். ஓகே, நான் சும்மா பண்ணிடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் டிரான்சாக்ஷன் வரும். ஓகே, கண்டிப்பாக வேறு இமேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப கிளியராக பாருங்கள். அந்த இமேஜ் இருக்குல்ல, இப்போ இமேஜ் லேயர் அதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் கரெக்டாக அந்த எண்டில் வந்து நிற்கும், அந்த இமேஜோட எண்டில். ஓகே, இப்போ எண்டில் வந்து இருந்துச்சு, இப்போ பேக் வந்துடுங்க. ஓகே, கரெக்டாக இந்த எண்டு வந்துருச்சு. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னா என்ன இருக்கும், பேக் வந்துங்க. இப்போ ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே, வேறு எங்கேயும் டச் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போயிடுங்க. ஓகே, அடுத்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி இதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, ஓகே, இப்போ கன்டினியூஸாக எதுக்கு தான் இந்த ஏரோ மார்க் கிளிக் வச்சோன்னா அப்படின்னா, நீங்கள் கிளிக் பண்ணி அப்படி வச்சா தான் கன்டினியூஸாக வரும். ஓகே, ஒரு கேப்பே இருக்காது, கன்டினியூஸாக டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு சம் செகண்ட் 0.some செகண்டில் வந்து அப்படியே கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், மறுபடியும் அந்த லேயர் இருக்கும், இப்போ ஆட் பண்ணலாம், அதில் கிளிக் பண்ணி இந்த ஏரோ மார்க், அந்த லேயரை கிளிக் பண்ணி இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா எண்டு வந்துடும், அந்த இமேஜோட எண்டு. ஓகே, எண்டு வந்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ நீங்கள் இப்படியே தான் நீங்கள் கன்டினியூஸாக பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கேப் வராது. ஓகே, இமேஜுக்கு டு இமேஜ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கேப் வராது, ஸ்பீடாக வந்துட்டே இருக்கும் இமேஜ், அதுக்கு தான். ஸோ இதை மாதிரி நீங்கள் கன்டினியூஸாக எவ்வளோ இமேஜ் இருக்கோ அது மாதிரி கன்டினியூஸாக இதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் மற்ற மாதிரி ஆட் பண்ணுறது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது யூஸாக இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே. இதே மாரி கன்டினியூஸா வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த இமேஜோட லிங்க் எல்லாமே நான் வந்து என்ன பண்றேன், ஒரு செட்டா வந்து குடுத்துடுறேன். ஓகே. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இருக்கும். ஓகே. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லாஸ்ட் இருக்கும் இந்த இமேஜோட லிங்க் எல்லாம். ஓகே. எல்லாம் முடிச்சுட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்துடலாம். ஓகே. இந்த ப்ளஸ் சிம்பல் வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன இருக்கும், இங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த டெக்ஸ்ட் ஓகே. நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, என் சேனல் நேமே சும்மா போடுறேன். கேவி டெக் அப்படின்னு போடுறேன். நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, லிரிக்ஸ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல் லெட்டர் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் இந்த ஃபாண்ட்க்கு வந்து அது ஒரு ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல் லெட்டருக்கு வந்து ரொம்ப பிக்கா இருக்கும். அந்த அனிமேஷனே வேற மாரி இருக்கும். நீங்க இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட்டா நம்ம வீடியோ பார்க்குறீங்க, இல்ல ஃபர்ஸ்ட்டா எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணலாம்? அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? எப்படி அப்லோட் பண்ணலாம்? அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருங்க. அத பார்த்துட்டு இது பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதுக்கு தான் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட்டா வந்தீங்க கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க மறக்காம. ஓகே. எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? எப்படி அப்லோட் பண்ணலாம்? நான் குடுக்குற ஃபாண்ட்ட எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்? எல்லாமே சொல்லியிருக்கேன். ஓகே. நம்ம ஃபாண்ட் வந்து குடுத்துட்டோம். ஓகே. இங்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. வேற எதுவும் இல்ல. அத கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான். ஓகே. இப்போ வந்து இங்க கலர் இருக்கும். அது கலர் வந்து இங்க என்ன கலர் வேணுமோ, பிளாக் கலர் குடுத்தாலும் ஓரளவுக்கு மேட்சா இருக்கும். நான் உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக இந்த கலர் குடுத்துக்கிறேன். ஓகே. ஆனதும் என்ன குடுக்கலாம்? மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மறுபடியும் வந்துட்டு, இத கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு எஃபெக்ட் கூட குடுக்கலாம். அதில கிளிக் பண்ணிட்டு, பார்டர் அண்ட் ஷேடோ ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதில வந்து 3 ஆப்ஷன் ஓகே. ரைட் சைடு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில 3 ஆப்ஷன் வந்துக்கலாம். இத வந்து ஷேடோ அப்படின்னு இருக்கும். அத எனபிள் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. சைஸோட வேல்யூ எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13, 14 சம்திங் ஓகே. ஒரு 15 சம்திங் வரைக்கும் வைக்கலாம். 15 ஆர் 16 சம்திங் வரைக்கும் வைக்கலாம். ஓரளவு ஒரு சின்ன 3D எஃபெக்ட் மாரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகே. நீங்க வேணும்னா குடுத்துக்கலாம். இது குடுத்தா கண்டிப்பா ஒரு வித்தியாசமா இருக்கும். நீங்க நார்மலா டெக்ஸ்ட்டுக்கும். ஸோ, இப்போ அந்த லேயர்ல கிளிக் பண்ணிடலாம். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்ட்டா லாஸ்ட் வரைக்கும் வந்துரும். ஓகே. 30 செகண்ட் வரைக்கும் இப்போ வந்துரும். 30 செகண்ட் வந்துச்சா, இப்போ வந்து இந்த இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டோம். ஓகே. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சுது. ஸோ, அடுத்தபடி என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங் வந்து ப்ளே பண்ணிட்டு, கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் லைன் முடியிற இடத்துல வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இது ஒரு தனி டெக்ஸ்ட்டா மாறிடுச்சு. மறுபடியும் ப்ளே பண்ணிடுறேன். ஓகே. இப்போ வந்து அடுத்த லைன் முடிஞ்சுட்டு, இதே மாரி நீங்க கன்டினியூஸா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லா டெக்ஸ்ட்டையும் இதே மாரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டெக்ஸ்ட்ட மட்டும் எஃபெக்ட் குடுத்துட்டு, மீதி எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த மாடல் நீங்க வந்து கன்டினியூஸா இதுல Instagramல போடலாம். இதே மாடல்ல ஏகப்பட்ட இமேஜ் இருக்கு. இதே மாரி Pinterest ஆப்ல போனீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட இமேஜ் இருக்கு. ஓகே. நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எடுத்துட்டு எஃபெக்ட் வந்துரலாம். ஆட் எஃபெக்ட் வந்துரலாம். இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3D அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னு 3D அப்படின்னு இருக்கும். அதில வந்து ஃபிளிப் லேயர் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஃபிளிப் லேயர். ஓகே. ஃபிளிப் லேயர் அப்படின்னு இருக்கும். ஸோ, இத வந்து எடுத்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டு பாருங்க ஃபுல்லா. அடுத்து செகண்ட் டெக்ஸ்ட்டும் கண்டிப்பா பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ல எவ்வளோ வித்தியாசம், செகண்ட் டெக்ஸ்ட்ல இன்னொரு எஃபெக்ட் கூட குடுத்துருப்பேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பார்க்காதீங்க. செகண்ட் டெக்ஸ்ட்டும் கூட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகே. இதுல வந்துட்டோம். வந்துட்டு என்ன பண்ணலாம், ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கும். ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கிறதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90 டிகிரி ஓகே. 90 டிகிரில வந்து வச்சிடலாம். ஓகே. 90 19 கிடையாது 90 ஓகே. 90 டிகிரில வச்சிடலாம். ஓகே. அப்புறம் வந்து என்ன பண்ணலாம், ஆங்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. இப்போ வந்து இது 0.00 ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு இருக்கும். இந்த ஆங்கிள வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைனஸ் வேல்யூக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஓகே. ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸ்டார்ட்டிங்ல வச்சுக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஒரு மைனஸ் வேல்யூவா ஸ்க்ரோல் ஆகும். ஓகே. நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஓகே. லெஃப்ட் டூ ரைட் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, மைனஸ் வேல்யூல வந்துட்டே இருக்கும். மைனஸ் வேல்யூல வர வர அங்க பாருங்க அந்த டெக்ஸ்ட்ல என்ன எஃபெக்ட் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே. இதேதான். ஓகே. நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 0ல இருக்கும். ஸோ, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க இல்ல ஆக்சிஸ் வேற வேணும் அப்படின்னா மாத்திக்கலாம். நான் கரெக்ட்டா என்ன டச்சுல இந்த விஷயத்துல ஓகே ஒரு 83ல வச்சு பார்க்குறேன். ஓகே. இப்போ ஓரளவு கரெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இருந்தாலும் 90 டிகிரில கரெக்ட்டா வச்சுக்கலாம். ஓகே. நீங்க 90 டிகிரில வச்சுக்கோங்க. இப்ப ஆங்கிள் வந்து எவ்வளோ ஒரு மைனஸ் வேல்யூல ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. ஓகே. ஸ்க்ரோல் பண்ணிட்டு எவ்வளோ சம்திங் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃப்ளாட்டா மாறிடும். ஓகே. இப்ப இப்படி இருக்கா? ஓகே. பிளஸ் வேல்யூல இருக்கா? இது ஒரு 0.0ல ஸ்டார்ட்டிங் இருக்கும். ஸோ, இத என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே விட்டுட்டே இருங்க. மைனஸ் வேல்யூல வந்துரும். ஓகே. மைனஸ் வேல்யூ சம்திங் ஒரு
ஓகே ஒரு 70 சம்திங் ஒரு 74 -74.4% வரும்போது ஒரு ஃப்ளாட்டாக ஆயிரும் ஓகே அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து 0.0 செகண்டில் அந்த டெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம். இங்கே அனிமேஷன் கீ இருக்குது, ஆங்கிள் இருக்குது, இந்த அனிமேஷன் கீ இருக்குது. இதை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே இதில் இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது, மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அடுத்த டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே நீங்கள் அடுத்த டெக்ஸ்ட் இருக்கும்போது ஓகே இதில் ஒரு அனிமேஷன் கீ வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டோம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டோம். ஓகே இப்போ கரெக்டாக எண்டில் வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிள் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ப்ளஸ் வேல்யூவில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருங்க, ப்ளஸ் 80 வர வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு இது ஓரளவுக்கு மேட்சாக இருக்கும். இல்லை பக்கத்து டெக்ஸ்ட் வந்து லென்த் கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கிளியராக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு நீங்கள் இப்போயே எடிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. அடுத்த டெக்ஸ்ட்டும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே ஒரு ப்ளஸ் 80 வேல்யூ வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே 80.7 டிகிரி அது வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு பேக் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் இருக்கும். பட் எதுனா ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. ஓகே நீங்கள் வந்து அது ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நான் காமிக்கிறேன். ஓகே செகண்ட் இதுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்சாக இருக்கும். செகண்ட் டெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா லென்த் வந்து ரொம்ப கம்மி. ஓகே அப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்காது. அந்த காமிக்கிற மறுபடியும் இதை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிடுறேன். எஃபெக்ட் போயிட்டு கிளியராக உங்களுக்கு நான் அதே காமிச்சிடுறேன். ஓகே இதுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்சாக இருக்குது. இதை வந்து காப்பி பண்ணிடுறேன். நீங்கள் இதை மாதிரி காப்பி பண்ணுவீங்க, கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுப்பீங்க. ஓகே செகண்ட் டெக்ஸ்ட் வந்துடும். இது வந்து லென்த் கம்மி. ஓகே இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் போயிடலாம். ஓகே அலைட் மோஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், செகண்ட் லிரிக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா அலைட் மோஷன் அப்படின்னு போடுறேன். ஓகே இங்கே வந்து நீங்கள் இதை மாதிரி நார்மலாக பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதே எஃபெக்ட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே இங்கே எஃபெக்ட் இருக்கும், இங்கே 3 டாட் இருக்கும். ஓகே இங்கே பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுப்பீங்க. ஓகே ஓகே நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு லென்த்தாக இருக்கிறதால டைமிங் கிடைக்கும். ஓகே செகண்ட் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து முடிஞ்சிடும். ஓகே இது எப்படி என்ன பண்ணலாம், கிளியராக ரொம்ப கிளியராக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்துக்கலாம். ஃப்ளிப் பிளேயர் அப்படின்னு இருக்கும், அதில் வந்துக்கலாம். மறக்காமல் இந்த ஆங்கிள் அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே வந்து வந்துடலாம். ஓகே இங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஒயிட் கலர் டாட் இருக்கும். ஓகே இதை பிடிச்சி இங்கே கீழே அதை பிடிச்சி அந்த கார்னர் அதை பிடிச்சி அங்கிட்டு கறக்கணும், அதை பிடிச்சி இங்கிட்டு. ஓகே மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே இதை பிடிச்சி இங்கிட்டு வச்சுருக்கோங்க. ஓகே நீங்கள் அந்த டெக்ஸ்ட் ஃபஸ்ட் இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட்டுங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நான் வித்தியாசம் காமிக்கிறதான் இந்த டெக்ஸ்ட்டில் காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் கிராஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் டாட் பிடிச்சி அந்த கார்னரும், இந்த ஒயிட் கலர் டாட் பிடிச்சி இந்த கீழே கார்னரும் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே இப்படி இருக்கும் நீங்கள் நார்மலாக இருக்கும்போது. இந்த ஒயிட் கலர் டாட் பிடிச்சி மேலே, இதை பிடிச்சி இப்படி கீழே வச்சுட்டீங்க. ஓகே கரெக்டாக அந்த கார்னர் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதுக்கு வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எடிட் பண்ணதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான். ஓகே இதே தான் பர்ஃபெக்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்படி எடிட் பண்ணாதீங்க, அந்த கிராஃப் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஓகே இது வந்து நல்லா இருக்காது, இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே நீங்கள் செகண்ட் எடிட் பண்ணோம்ல அதான் கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து அந்த கிராஃப் நம்ம கொடுக்கல, ஸோ செகண்ட் வந்து கிராஃப் கொடுத்தோம், அதுக்கு தான் வித்தியாசம். அதுக்கு தான் டெக்ஸ்ட் ஃபுல்லாக பார்க்க வச்சோம்னா அவ்வளோதாங்க. இதை வந்து மறுபடியும் என்ன பண்ணலாம், காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இன்னும் நீங்கள் எடிட் பண்ண வேணாம். ஓகே இதை காப்பி கொடுத்துட்டு பக்கத்து டெக்ஸ்ட்டு போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே லிரிக்ஸ் வந்து எடிட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஆனால் இதை வந்து கன்டினியூஸாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் கன்டினியூஸாக இருக்கும். அந்த கிராஃப் எஃபெக்ட்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஓகே அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த கிராஃப் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க, கொடுத்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் அதான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொன்னேன். ஓகே நீங்கள் இது கொடுத்தா தான் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், இல்லைனா நீங்கள் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாதி எடிட் பண்ணி பாதியில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி வந்து பார்த்தீங்க. ஓகே அவ்வளோதான். கிராஃப் வந்து இங்கே தான் இருக்கும். ஓகே நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கிராஃப் ஒரு வாட்டி கொடுத்து காப்பி எஃபெக்ட் கொடுத்து மறுபடியும் பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிராஃப் எஃபெக்ட்டுக்கு எதுக்குமே கொடுக்க வேணாம். ஓகே ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். அதான் நான் சொன்னேன், ரொம்ப ஈஸி தான் இந்த இது. நீங்கள் கண்டிப்பாக இது கன்டினியூஸாக பண்ணலாம், ரொம்ப ரீச் ஆகும். தேங்க்யூ, பாய்.